ஹலோ காய்ஸ், வெல்கம் டு கோகிலேஷ் அக்வேரியம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நேற்று போட்ட வீடியோவில் பீட்டா பேர்ஸ் காமிச்சிருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா இன்ஃபுசேரியா எதுவும் இல்லை. இப்போது நம்ம பீட்டா ப்ரீடிங் விட்றோன்னா அது குட்டி வருதுல்ல, அது வாயில் போகிற மாரி நுண்ணுயிர் இருக்குல்ல, நுண்ணுயிர்னுவாங்க. அது 2 ஃபுட்டு கொடுப்பாங்க. ஒன்று வினிகரில், இன்னொன்று இன்ஃபுசேரியா. வினிகரில் என்னால் பண்ண முடியல கைஸ், அதனால் இன்ஃபுசேரியா பண்ணுறேன். நான் இப்போ இந்த ஸ்லைஸ் பாட்டில் தான் இருக்குது ஜூஸ். இது இப்போ நான் ஒரு கண்டெய்னர் வச்சுருக்கேன்ல கையில், அந்த கண்டெய்னரில் தான் நான் ஃபிஷ் எடுத்து போட்டு வாட்டர் சேஞ்ச் இதெல்லாம் பண்ணுவேன். இப்போ நம்ம பீட்டா மேல் விட்ருக்கிற டேங்க்கில் நான் லைட் அடித்து பார்த்தேங்க. சின்னதாக இன்ஃபுசேரியா மாதிரி இருந்தது பார்த்தேன். அதனால் நம்ம இந்த வாட்டரில் இன்ஃபுசேரியா பண்ணலாமே அப்படின்ட்டு நினச்சிக்கின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதோ நான் ஏற்கனவே பாதாம் லீஃப் கைஸ், ஆல்மண்ட் லீஃப் அதை எடுத்து வச்சுருந்தேன் கைஸ். இப்போது நான் கப்பீஸு இந்த 2 பேர் மேல் இருக்கு, 2 பேர் இல்லை, பேர் மேல் ஃபீமேல் இருக்குல்ல, அதுக்கு கொஞ்சம் பாதாம் லீஃப் போட்டு விட்டேன். இப்போ நம்ம எந்த மெத்தடில் இன்ஃபுசேரியா பண்ண போகிறோன்னா, பாதாம் லீஃப் வச்சு தான் கைஸ். வாங்க இப்போ இந்த மேல் இருக்குல்ல, அந்த தண்ணியில் தானே இன்ஃபுசேரியா இருக்குன்னு, அந்த தண்ணி எடுத்து இந்த ஸ்லைஸ் பாட்டிலில் போட்டுக்கலாம். நான் இப்போ அந்த கவர் பிரிச்சிட்டேன் கைஸ், எனக்கு வேறு பாட்டில் தெரியல. நீங்கள் எந்த பாட்டில் வேணால் எடுத்துக்கலாம், எந்த கண்டெய்னர் வேணால், ஆனால் கொஞ்சம் நிறைய பிடிக்கணும். ஏன்னா நம்ம நாளுக்கு நாள் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள். அது நம்ம வீடியோ போடுற வீடியோவில் வரும் கைஸ், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த ஆல்மண்ட் லீஃப் எடுத்து பாட்டிலில் போட்டுக்கலாம். வாங்க, நான் இப்போ ட்ரைபாட் இருக்குது கைஸ், அதனால் ட்ரைபாடில் வச்சு தான் இப்போ 2 கையை வச்சு எடுத்துகிட்ருக்கேன். சரி வாங்க, பின்னாடி பார்த்தீங்களா மேல் ஃபிஷ். கூடிய சீக்கிரத்தில் இந்த தண்ணி எடுத்து இப்போது இதில் போடணும் கைஸ். கூடிய சீக்கிரத்தில் நம்ம ப்ரீடிங் விடுவோம் கைஸ். அதோ இந்த தண்ணி எடுத்தாச்சு, அது மட்டும் லைட்டாக கட் பண்ணிட்டேன் கைஸ். வாங்க இதில் ஊற்றிக்கலாம். கீழே ஊற்றினா கூட பிரச்சனை இல்லை கைஸ், ஏன்னா டைல்ஸ் தான், க்ளீன் பண்ணிக்கலாம். தெரியாமல் ஊற்றிச்சுன்னா தான், வேணும்ட்டெல்லாம் ஊற்ற முடியாது, திட்டுவாங்க வீட்டில். இப்போ நான் கேமரா ஆங்கிள் மாற்றிட்டேன் கைஸ், பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ காட்டன் க்ளோத் ஒன்று எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இதை வச்சு கவர் பண்ணோம். ஏன்னா இப்போது கொசு முட்டை போடக்கூடாது. இதில் கொசு எதனா முட்டை போட்டுச்சுன்னா இந்த கல்ச்சரு அப்படியே ஃபெயிலியர் ஆகிடும். இன்னொன்று இதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும். இப்போ மூடிட்டோன்னா ஆக்சிஜன் இதுவும் வராதில்ல, வேறு எதனா க்ளோத் வச்சு. இது காட்டன் க்ளோத் கைஸ், அதனால் நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். காட்டனில் நிறைய நல்லா காற்றோட்டமாக இருக்கும்ல, உள்ளே காற்றுலாம் போயிட்டு வரும்ல, அதனால் நான் காட்டனில் எடுத்துருக்கேன். இது டைட் பண்ணி போட்டுடலாம். ஐயோ வரமாட்டேங்குதே, இருங்க கைஸ், நான் போட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். போட்டுட்டேன் கைஸ். ஓகே கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐகான் ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் நான் அப்புறம் எடுங்க நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ. ஓகே கைஸ், பாய் ஃப்ரம் கோகிலேஷ். பாய் 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 பாய்.